அஸ்ஸலாமு அலைக்கும். அதிமுகவின் முன்னணி நிர்வாகி, மூத்த அரசியல்வாதி, தனது 20 வயதிலேயே அரசியல் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தவர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவினுடைய ஆரம்பகால சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதிமுகவினுடைய முன்னணி ஆளுமைகளான எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடன் அரசியல் வாழ்க்கையில் பயணித்தவர். சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததோடு மட்டுமல்லாமல், அமைச்சராகவும் பல்வேறு சட்டசபைகளிலே அங்கம் வகித்தவர். இப்படி அரசியலில் அதிகமான அனுபவம் உள்ள ஒரு மூத்த அரசியல்வாதி, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். இந்த செங்கோட்டையன் சமீபத்திலே தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தாவேகா என்ற கட்சியிலே இணைந்துள்ளார். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா ஆகியோரை எல்லாம் ஒருங்கிணைத்து அதிமுகவை வலுப்படுத்தப் போகிறேன் என்று அறிவிப்பு செய்தவர் திடீரென்று தாவேகாவிலே இணைந்துள்ளார். திமுகவும் இவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு, தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த பிறகு, அவருடன் பேச்சுவார்த்தையிலே சேகர் பாபை வைத்து நடத்தியதாகவும் ஒரு செய்தி வெளிவந்தது. ஆனால் அவர் இறுதியிலே தாவேகாவிலே தான் இணைந்திருக்கிறார். அவர் திமுகவிற்கு செல்லாமல் தாவேகாவிற்கு செல்வதற்கான காரணமாக நாம் எதை சொல்லலாம் என்று சொன்னால், திமுகல எத்தனையோ அமைச்சர்கள், எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் பொழுது நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது, உரிய மரியாதை இருக்காது, ஏதாவது ஓரத்துல நம்ம வச்சிருவாங்க. அதனால தாவேகா என்ற புதிய கட்சியிலே நாம் இணைந்தோம் என்று சொன்னால், நாம் ஒரு முக்கிய இடத்திற்கு சென்று விடலாம். விஜய்க்கு அடுத்த இடம் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்தார். அதே போன்று இப்போது தாவேகாவில் விஜய்க்கு அடுத்த இடத்திலே புஷி ஆனந்த், அதனுடைய பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பொறுப்பை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். என்னதான் இவர் தாவேகாவில் இணைந்தாலும், அவருக்கு அந்த அதிமுகவின் மீது உள்ள அந்த பற்று, அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்கள் மீது இருந்த அந்த பாசம் குறையவில்லை என்பதை அவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது, அவருடைய சட்டைப்பையில் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருந்தது சான்றாக அமைந்தது. அது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும்போது, அப்படி புகைப்படத்தை ஜெயலலிதாவுடைய போட்டோ வைப்பது தவறு கிடையாது, யாரும் என்னை வைக்கக்கூடாது என்று தடுக்கவில்லை, அதனால் வைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவருக்கு அந்த பேட்டியின் போது தாவேகாவுடைய கொடியை கழுத்திலே போட ஆதவர்ஜுனா வலியுறுத்தும் பொழுது, அதற்கு விருப்பப்படாமல் அதை தவிர்த்து விட கிண்டல் அடிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி தவிர்த்து விடுகிறார். ஆனால் தாவேகாவுடைய ஒருங்கிணைப்பாளர், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தும் கூட, அவர் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் குறித்து எந்த புகழாரமும் செய்யாமல், அவருடைய முன்னாள் தலைவர்களான எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் தான் புகழ்ந்து பேசியிருக்கின்றார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் பேசும்பொழுது, நாங்கள் தூய ஆட்சியை தர இருக்கிறோம், அதற்காகத்தான் அவர்கள் எங்களுடைய தலைவர் விஜய் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார், புனிதமான ஆட்சியை தர இருக்கிறார் என்று குறிப்பிடும் பொழுது, அவர் பத்திரிகையாளர் கேட்கிறாரு, அப்ப இதுக்கு முன்னால் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி தூய ஆட்சி இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் சமாளித்து, அதுவும் தூய்மையான ஆட்சி தான் என்று குறிப்பிடுகிறார். எம்ஜிஆர் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்திலே உள்ள மக்கள் அறிவார்கள், அது ஒரு சர்வாதிகார ஆட்சி என்பதை. ஜெயலலிதா ஆட்சி ஊழல் குற்றச்சாட்டுகள் மிகுந்த ஆட்சி என்பதையும் அறிவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவற்றை இவர் தூய ஆட்சி என்று குறிப்பிடுகிறார். திமுகவை கொள்ளை ஆட்சி, அவர்களுக்கு கொள்கையே கொள்ளைதான் என்று விஜய் குறிப்பிடும் பொழுது, அதற்கு இணையாக இருக்கக்கூடிய அதிமுகவும் மக்கள் மத்தியில் அதே மாதிரியான ஒரு கருத்து நிலவும் பொழுது, இவர் அந்த அதிமுகவுடைய ஆட்சியை சிறந்த ஆட்சி, தூய ஆட்சி என்று குறிப்பிடுகிறார். இது வருங்காலத்தில் தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர்களுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். செங்கோட்டையன் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது தாவேகாவுக்கு பெரிய பலத்தை உண்டு பண்ணுமா என்று பார்த்தால், செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலே வெகுஜன மக்களால் அறியப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது. இன்றைக்கு தாவேகாவில் இணைந்த பிறகு பத்திரிகையாளர் அதை பிரபலமாக்கியதன் காரணமாக செங்கோட்டையன் செங்கோட்டையன் என்று ஒரு பரபரப்பான பேச்சு இருக்கிறதே தவிர, அரசியல் வட்டாரத்தில் மட்டுமே தெரிந்த ஒரு முகமாக தான் செங்கோட்டையன் இருந்திருக்கிறார். மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு தலைவராக அவர் எந்த சூழ்நிலையும் இருந்ததில்லை. அவரை பற்றியும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அவர் மீதும் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. 1992 தர்மபுரி மாவட்டத்திலே வாசாத்தி என்கிற கிராமத்திலே 15 மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள் வனத்துறையினர், அரசு அதிகாரிகளால். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பகுதி மக்கள், அந்த பழங்குடியின மக்கள் சந்தன மரத்தை வெட்டி கடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு, அதை முன்வைத்து வனத்துறை அதிகாரிகளால் நிகழ்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறை. அதற்கான தீர்ப்பும் தற்போது 2022 வழங்கப்பட்டு
மொத்தம் 223 குற்றச்சாட்டப்பட்டவர்களில் 212 பேருக்கு இன்றைக்கு அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தண்டனையும் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த சம்பவம் நடைபெற்ற காலகட்டத்திலே வனத்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த செங்கோட்டையன். அப்போது சட்டசபையில் பேசும்பொழுது, இது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு என்பது பொய்யான குற்றச்சாட்டு. அவர்கள் சந்தனமரம் கடத்திய குற்றத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு அதை திசை திருப்புவதற்கானது என்று அந்த வாசாத்தி சம்பவத்தை நியாயப்படுத்தி பேசியவர் இவர். அதே போன்று 2001 சட்டசபை எலெக்ஷன் தேர்தலிலே போட்டியிட தகுதியில்லாதவர் என்று ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக போட்டியிலிருந்து நீக்கப்பட்டவர். அந்த போட்டியிட முடியாமல் விலகியவர். அப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த செங்கோட்டையன் மீது இருக்கிறது என்பதை நாம் அறிந்தோம். அப்படிப்பட்ட அந்த செங்கோட்டையனை தான் தூய்மையான ஆட்சியை தருவதாக என்று பயணம் மேற்கொண்டுள்ள விஜய் தங்களுடன் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இது விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக இருக்குமா என்பதை தாண்டி விஜய் கட்சிக்குள்ளாலேயே மிக பெரும் போட்டியை ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கப் போகிறது. கட்சி மூத்த நிர்வாகிகள், மூத்த நிர்வாகி கிடையாது, முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்துக்கும், செங்கோட்டையனுக்கும், ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இவர்களுக்கு இடையிலே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது செங்கோட்டையனுக்கு வேண்டுமானால் ஒரு வகையில பலமாக இருக்கலாம். ஆனால் தாவேக்காவுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும், எந்த ஒரு எழுச்சியும் ஏற்படுத்துவதாக தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.